இன்றைக்கும் புதிதாய் மலர்ந்த பூக்களைப் போல தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து சிரித்த முகத்தோடு இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய நல்வார்த்தை வரவேற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சிரித்த முகம் என்பது கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். எப்போதுமே சிரித்த முகத்தோடு கூட இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு தான் சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தால் நான் எப்படி ஆண்டவரே சிரிக்க முடியும் நம்ம கேட்போம். அவர் தானே சொன்னார், கர்ப்ப வேதனைப்படாதவளே மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்கிறாரு. எப்படி குழந்தை இல்லை, நான் எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு தானே நம்ம கேட்போம். சூழ்நிலையை பார்த்து நம்ம எப்பொழுதுமே நம்ம வேதனையை முகத்தில் காண்பிக்கிறவர்கள். ஆனால் உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன் அந்த இன்ப முகத்தை நமக்கு காண்பிக்கிறவர், அந்த அன்பு முகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். சூழ்நிலையின் கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மாற்றுவார். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். பிள்ளைகள் 2 பிள்ளைகளை பெற்று ஒரு குடும்பம். பிள்ளைகள் இருவரும் படித்து வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கணவன் என்ன சொல்கிறாரோ அதை மனைவி அப்படி அடிமை போல கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வீட்டை விட்டு மனைவி வெளியே எட்டி கூட பார்க்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் மனைவி தன்னுடைய வேலையை செய்து தன்னுடைய ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும். எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அவளுடைய சொந்தக்காரர்கள் கூட அவள் பேசக்கூடாது. ஒரு ஃபோனில் கூட அவள் பேசக்கூடாது. இப்படி அடிமையாக்கி வைத்திருக்கிற கூட்டம் எத்தனை பேர் இன்றைக்கும் இருக்கிறீர்கள்? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பெறுவீர்கள். சொந்த சரீரம், உங்கள் மனைவி உங்களுடைய சொந்த சரீரங்க. உங்கள் சரீரத்தை கூட நீங்கள் விடுதலையாக இருக்க விடலைன்னா நீங்கள் வேற எதை விடுதலையாக இருக்க சொல்ல போகிறீங்க? உங்கள் சரீரத்துக்கு விரோதமாகவே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மனைவியோடு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனைவியை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் சரீரத்தை நீங்களே அடிக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். மிகவும் துக்கத்தோடு வந்தேன் அந்த குடும்பத்திலிருந்து வரும் பொழுது. மனம் மிகவும் வேதனைப்பட்டது. அந்த மகளும் எத்தனை வருடங்கள், பிள்ளைகளுக்கு 24 வயது 25 வயது ஆகிவிட்டது. அவளுக்கு திருமணம் முடிந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிவிட்டது. 30 வருடமாய் கணவனுடைய உண்மையான அன்பை அவ பார்க்க முடியலை. உண்மையான அன்பு இல்லாத உலகமே இப்படி தாங்க இருக்கும். உண்மையான அன்பு நம் தேவனிடத்தில் மாத்திரம் இருக்கும். ஒன்றை மாத்திரம் நம்ம வெளிப்படுத்தணும். நம்முடைய இருதயத்திலிருந்து உண்மையான அன்பை வெளிப்படுத்தணும். அன்பை வெளிப்படுத்துவோம். ஏனென்றால் அவரும் தன்னுடைய இருதயத்தின் அன்பை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களில் வெளிப்படுத்த முடியலைங்க. ரொம்ப கடினமான சூழ்நிலை. சுற்றி இருக்கிற பகைஞர்கள், சுற்றி இருக்கிறவர்கள், நான் எவ்வளவுதான் நேசித்தாலும் என் நேசத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளல அவங்க. இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க புரிந்து கொள்ள நாட்கள் ஆகும், வருடங்கள் ஆகும். ஆனால் நாள் ஒன்று வரும். கர்த்தர் நிதானித்து வெளிப்படுத்துகிற தேவன், நிதானித்து வெளிப்படுகிறவர். அவர் உங்கள் அன்பை கட்டாயம் அவர்களுக்கு காண்பிப்பார். நாளானது அதை விளங்க பண்ணும் அல்லவா? நாளானது அதை புரிய பண்ணும் அல்லவா? எத்தனை மனைவிமார்கள் ஒருவேளை கடினமாக இருக்கிறாங்க. கடின முகம் தேவையில்லை. கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கூட இருங்க. கடின முகம் காண்பிக்கிறதுனால கணவன் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு, பகலெல்லாம் ஆஃபீஸில் உழைச்சிட்டு, பகலெல்லாம் தொழில் செய்துட்டு வரும் பொழுது வீட்டுக்குள்ளே அப்போ தான் அக்கடான்னு வருவார். நீங்கள் ஒரு சின்ன காரியத்துக்காக மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவர் எதை உங்ககிட்ட வந்து மனம் திறந்து பேச முடியும்? முதலாவது மனம் திறந்து பேசுகிற ஒரு வாழ்க்கை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கட்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் மனம் திறந்து பேசலைன்னா வாழ்க்கையில் என்ன இனிமே இருக்கும்? எப்படி அந்த மனைவி அந்த கணவனும் சந்தோஷ முகத்தோட வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி சாட்சியுள்ள தம்பதிகளாய் வாழ முடியும்? கர்த்தர் விரும்புகிறது அதுதான். உடைய இருதயத்தில் என்ன இருக்கு அதுதான் வெளிவரும். இன்றைக்கும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால்.
நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். மனதில் மறைந்திருக்கிறது என்ன அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் பேசுகிறார். குடும்பங்களில் சில குடும்பங்களில் பாருங்கள், நம்ம கேள்விப்படுவோம், எப்போ யாரோ காலத்தில் அவங்க சண்டையாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா தாத்தா காலத்தில் பேசியிருக்க மாட்டாங்க, அப்பா காலத்திலையும் பேசியிருக்க மாட்டாங்க, இவங்க காலத்திலையும் பேச மாட்டாங்க. காரணமே தெரியாது. காரணமில்லாத பகை, காரணமில்லாத சண்டைகள், அது வழி வழியாய் பரம்பரையாய் வருது பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பழைய பகை. உன் இருதயத்தில் என்ன மறைஞ்சிருக்குது, இன்னைக்கு நீ உன்னை டெஸ்ட் பண்ணி பாரு. அதனால தான் தாய் தகப்பனுக்கு கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நீ உனக்கு முதியவர்களை அவங்களிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீ அவங்க அப்படிப்பட்டவங்க பொல்லாதவங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாத. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீ எப்படி அவங்கள குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறியோ அதுதான் அவங்க உள்ளத்தில் தங்கியிருக்கும். பாருங்க, இஸ்ரவேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் எதை வச்சு பண்ண? பழைய பகையை நீ மனசில் வச்சு, பழைய பகையை மனசில் வச்சு கொள்ளைக்காரர்களாய் மாறின குடும்பங்கள் எத்தனை? அதனால் சாபத்தை இன்றைக்கு வரைக்கும் சுமந்து நிற்கிற குடும்பங்கள் தான் எத்தனை? ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரியோடு கூட நான் ஜெபத்தில் உட்கார்ந்துருந்தேன். எனக்கு தெரியாது அந்த மகளுடைய குடும்பம் அந்த பழைய பகையை நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த வசனம் தற்செயலாய் கர்த்தர் அவளுக்கு கொடுக்க சொன்னார். நான் அவளோடு கூட பேசி, பழைய பகை மனசில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு அவள் மருமகளாய் வந்திருக்கிறாள். ஒருவேளை அந்த மாமனார் மாமியார் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சுற்றத்தாரை குறித்து பழைய பகை அவளுடைய இருதயத்தில் வர்மமாய் வளர்க்க நேரிடும். அதனால கர்த்தர் இந்த ஆலோசனை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் அவளுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொண்டதா ஏற்றுக்கொள்ளலையான்னு இன்னும் எனக்கு புரியலை. ஏனென்றால் அவளுடைய மாமனார் மாமியார் என்ன சொன்னார்களோ அதை நம்பி இவளும் அந்த பழைய பகையை மனதில் வைக்க ஆரம்பிக்கிறத நான் பார்க்கிறேன். இப்போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் யாரையாவது ஒருத்தரை கொண்டு, ஏன்னா நான் ரொம்ப அவங்க கூட பழக்க வழக்கம் இல்லை, ஒரு 2-3 நாட்கள் தான் சந்தித்து ஜெபிச்சிருப்போம். அப்போ இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுகிறார்னா அவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற தேவன். பின்னாளில் நடக்க போகிறத இப்பொழுது சொல்லி நீ இப்பொழுதே இந்த காரியத்தை உன்னை சரிப்படுத்திக்கன்னு சொல்லுகிற கர்த்தர். அப்படித்தான் அவர் பேசினார். பழைய பகையை இருதயத்தில் வைத்து பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பகையை ஏன் இருதயத்தில் வைக்க நீ இடம் கொடுத்துரு, நீ ஏன் தூக்கி சுமக்கிற? ஏன்னா இதுல எதை பார்த்து சொல்றாருன்னா, 2ஆம் வசனத்துல, மனுபுத்திரனே நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. சேயீர் மலை ஏசா சந்ததியாருக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் ரொம்ப வைராக்கியம் உள்ள தேவன்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து வரும்பொழுது, அந்த சேயீர் மலை தேசத்தின் வழியாய் வரும்பொழுது, அவங்களுக்குள்ள ஒரு பிட்டு கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன், அது ஏசா வம்சத்தாருக்குரியதுன்னு சொன்னார். அப்படி அவர் எடுத்த அந்த காரியத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் இவ்வளவு உறுதியாக இருக்கிற தேவன். அந்த சேயீர் மலை தேசத்தாருடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்த்து அங்கே பழைய பகை இருக்கிறது என்பதை புரிந்துதான் அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டு, அந்த சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமாக பேசு. அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது? பழைய பகை இருக்கு. அவங்கெல்லாம் புதிதாக மாறலை. பழையனை கழிதலும் புதியன புகுதலும் உண்டாகட்டும், பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் நினைச்சா போதுங்க, அவர் புதிதாக்கிடுவார். இல்லை, இந்த ஒரு காரியத்தில் மட்டும் நான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பதில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் வர்றேன் ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்களா, விட்டுருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நானே அவர்களுக்கு பதில் செய்வேன். இந்த அதிகாரத்தில் 35 அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 35:15, இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே. பாருங்க, சத்ருவின் வீழ்ச்சியை குறித்து நீ மகிழக்கூடாது. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். சத்ரு வீழ்ந்து போக போறான்னு தெரியுது, வீழ்ச்சி அடைஞ்சிட்டான்னு தெரியுது. அப்போ நம்ம மகிழக்கூடாது, அதை குறித்து நம்ம சந்தோஷப்படவே கூடாது. சத்ரு எழுந்து நிற்கணுங்க.
சத்ரு வீழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஆண்டவர் அதை விரும்பலை. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சார் பார்த்தீங்களா, சத்ருவை சிநேகியுங்கள். முடிகிற காரியமா இது? முடிகிற காரியமா ஆண்டவரே? முடியாத ஒன்றை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரே. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நம்முடைய புத்திரர்னு கூப்பிடனே ஆசை இருக்கு இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் உங்கள் புத்திரர், நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, அப்பா பிள்ளை உறவு நமக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்ல எவ்வளோ விருப்பப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது முடியாத காரியம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவோம். நிந்திக்கிறவர்களை குறித்து ஜெபம் பண்ணுவோம், துன்பப்படுத்துகிறவர்களை குறித்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவர்களுக்காக, அவர்களுடைய நல்வாழ்க்கைக்காக நம்ம ஜெபித்தோம் என்றால் நாம் மறுரூபமாக இருக்கிறோம். நாம் தேவனின் சாயலை தரித்து கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு முடியலை. அப்போ நம்ம இன்னும் தேவ சாயலுக்குள்ளே வரல, நாம் இன்னும் மறுரூபம் அடையலை. இப்படி நம்ம செய்தோம்னா நம்ம யாரா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு நீங்களும் நானும் புத்திரராக இருக்கணும்னா பழைய பகை நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அங்கே சொல்றாரு பார்த்தீங்களா, இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு நீ மகிழ்ச்சி அடைந்தாய், ஆனால் உனக்கும் அப்படியே சம்பவிக்க பண்ணுவேன். சிலர் தங்களுடைய சுதந்திரங்களை இழந்து வேதனைப்படும் பொழுது நீ பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு, இது உனக்கு வேண்டியது தான், இது உனக்கு வர வேண்டியது தான், அந்த காலத்தில் உங்கள் அப்பா இப்படி பண்ணாரு, அந்த காலத்தில் உங்கள் மாமனார் இப்படி பண்ணாருன்னு சொல்லி நீ மகிழ்ச்சி அடைந்தால் கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சேயீர் மலையே, ஏதோமே, நீ முழுதும் பாழாவாய், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் சொல்றாருங்க. ஆண்டவர் சொல்லி தருகிற பாடம், பகை வைக்காத உன் இருதயத்தில். உன்னை பகைக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இது முடியாத காரியம்தான். ஆனால் முடியாததை செய்ய பழக்குகிறது தான் நம் தேவன். அதற்கு தான் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார், மகா பிரதான ஆசாரியர், மத்திய பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர்தான் இதை சொல்லுகிறார், நீ பரலோகத்தின் தேவனுக்கு புத்திரராய் இந்த பூமியில் வாழணும். சும்மா ஏனதானே நீ வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போகிறதுக்கா நீ வந்திருக்கிற? நீ எனக்கு பிள்ளை, பரலோகத்தின் தேவனுடைய புத்திரி. நீ இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அப்போ நம்ம விரும்புகிறோம், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு புத்திரராய் வாழணும்யா, இந்த பூமியில் உங்களுக்கு புத்திர பாக்கியமாய் நான் வாழணும். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இந்த பூமியில் பாக்கியவான்களாய் வாழ விரும்புவோம் என்றால் பழைய பகை ஒன்று நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நம்ம சொல்லக்கூடாது. எத்தனையோ காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி நம்ம வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதை சொல்லணும்? கர்த்தர் நமக்கு செய்தவைகள், கர்த்தர் நமக்கு சொன்னவைகள். அதை நீ எப்போல்லாம் சொல்லணுமா? இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் எதை நீ சொல்ல வேண்டாம்னா, பகையை சொல்லாத. சேயீர் மலை தேசத்தார் சுதந்திர பூமி இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்கலைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர். நஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, மாடு குழியில் விழும்போது, உன்னுடைய சத்ருவின் மாடு தான் குழியில் விழுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்காத, அந்த மாட்டை குழியிலிருந்து தூக்கி விடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் பகை அந்த மனதில் இருக்கக்கூடாது. உன் பகையை நீ முற்றிலும் எடுத்து போடு. ஆடு மாடு விஷயத்தில் கூட அதை நீ வெளியரங்கமாக காண்பிக்காதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரங்களில் நமக்கு முடியலை, ஆனால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமே, அந்த மறுரூபத்துக்குள்ளே நம்ம வருவோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25 15 பெலிஸ்தியரை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார்.
25ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. நான் இஸ்ரவேலராகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். உன் மனசில் பகை வேண்டாம், வர்மம் வைக்காத, பழி வாங்குற காரியத்தை என்கிட்ட கொடுத்துரு, நீ அவங்கள மன்னிச்சு நீ சந்தோஷமாக இரு. கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நம்ம இருதயத்தில் பகை இருந்துச்சுன்னா நமக்குள்ள கோபமும் எரிச்சலும் எப்போது இருக்கும். நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ நம்முடைய சந்தோஷத்துக்கு எதிரி பகை தான். அதனை விட்டுரு அப்படின்றாரு. அப்போ நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வழியை சொல்லி தருகிறார். அதான் மற்றவங்களை மன்னிக்கிறது, மற்றவங்களை சிநேகிக்கிறது. இதை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருப்பார். அந்த கோபத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தாலும் அது பகையாயிரும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. இதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு. ஏன்னா உன் கோபம் உன் இருதயத்திலேருந்து வெளியேறிடட்டும், நான் அவனை பார்த்துக்கொள்ளுவேன். அவர் விட மாட்டாருங்க. அவர் நல்லவன். உனக்காக நான் பழி வாங்குவேன்னு சொல்றாரு பாருங்க. அவர்கள் என் கோபத்தின்படியையும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள். இன்னொரு கூட்டத்தாரை கொண்டு வந்து அந்த ஏதோமியருக்கு விரோதமாய் கர்த்தர் வைத்து விடுவார். கர்த்தர் பழி வாங்குறது இன்னதென்று அப்போ ஜனங்கள் புரிந்து கொள்வார்களாம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து. இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. பகையை வைக்காத, பழம் பகை பெலிஸ்தியருக்கு சொல்றாரு, என் சனத்தின் மேல பழம் பகை வைத்து நீ எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் பெலிஸ்தியர் அப்படி இல்லை, பின்தொடர்ந்து வர்றாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் பார்க்கும்போது ஈசாக்கு துறவு தோண்டிக்கிட்டே வரார். பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு, பெலிஸ்தியர் பொறாமை உள்ள ஜனங்கள். எப்போதுமே இந்த பொறாமை உள்ள ஜனங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொறாமை உள்ள இருதயமுள்ள ஜனங்கள் யார் என்று அறிந்து கொள்ளணும். அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள், சிந்தைகளிலிருந்து நம்மை கர்த்தர் விடுவிக்கட்டும். தேவன் நல்லவர். அவர் சொல்லுகிறாரு, பெலிஸ்தியர் பொறாமை கொள்ளுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததி மேல பொறாமை கொள்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. இஸ்ரவேல் சந்ததியார் மேல பொறாமை கொள்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. நீங்களும் நானும் வாழுகிற ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை பார்த்து ஒரு சிலர் பொறாமை கொள்வார் என்றால் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் மகா பெரிய தேவன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, தூர்த்து போட்டுக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு ஊற்றுகளையும் தூர்த்து போட போட ஈசாக்கு அமைதியாக அடுத்த ஊற்றை தோண்டிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் மேற்போட்டுக் கொள்ளுவார். என் வழக்கை மேற்போட்டுக் கொள்ளும் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழக்கை விசாரித்து அவர் நமக்கு தீர்ப்பு சொல்லுகிற நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். பல நேரங்களில் நம்ம வழக்கு தொடரும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் சிச்சுவேஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வழக்குகளை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வழக்குகள் விசாரிக்கப்படும் காலம் வந்துவிட்டது, சமீபத்தில் வந்திருக்கிறது. நம்முடைய வழக்குகளை விசாரித்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் அதை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவர் நம்முடைய பாவத்தை சாபத்தை எல்லாம் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அதனால்தான் யாரையும் நீங்க பகைக்க வேண்டாம்னு சொல்றாரு. பழம் பகையை இருதயத்தில் வைக்காதீங்க. பெலிஸ்தியர் பழம் பகையை வைச்சாங்க. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக எழுந்து நின்றார். இப்போது கூட இருதயத்தில் மறைந்திருக்கிற பகையை இப்பொழுதே வெளியேற்றுங்க. உங்க இருதயத்தை விட்டு இன்றைக்கு சுத்திகரிக்கப்படும்படி ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய நாளாக இருக்கட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிற நாளாக இருக்கட்டும். இருதயத்தில் இருக்கிற பகையெல்லாம் மறந்துருங்க. நம்ம இருதயத்தில் துக்கத்தை மறக்க பண்ணுகிற தேவன் அவர் அல்லவா? அப்போ அவர் சொல்லுகிறபடி பழம் பகை நம்ம இருதயத்தில் வேண்டாமே. பெலிஸ்தியரின் பொறாமை குணங்கள் நமக்கு விரோதமாக இருக்கட்டும், அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் நம்ம எந்த செயல்பாடும் செய்ய வேண்டாம்.
பழம் பகையை எடுத்து போட்டு கர்த்தருக்குள் புதிதாக்கப்பட்டவர்களாய் சொன்னார் இல்லையா, சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. சத்துருக்களை சிநேகிக்கிற கிருபை தாங்கப்பா. நான் பரலோகத்தின் புத்திரனாய் இந்த பூமியில வாழணும், சமாதானத்தின் புத்திரனாய் இந்த பூமியில வாழணும். நமக்கு இருக்க வேண்டிய ஆசை இந்த ஒரே ஆசை தான். இந்த ஆசையை தீர்த்து தருகிற கர்த்தர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் வாழ்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறவர். அதனால தான் பழசெல்லாம் ஒழிச்சிருங்க, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாகணும்னா பகையெல்லாம் நீங்கணும். நீ புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாறணும். இருதயத்தில் பகையை வச்சுட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையெல்லாம் இனி செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிதாய் வளரட்டும், மனம் புதிதானவர்களாய் வளரட்டும். அவர்கள் மனம் புதிதான மனமாய் இருக்கட்டும். அவர்களுக்குள்ள பழையதை திணிச்சு வச்சு, பழைய காரியத்தை சொல்லி, பழைய வர்மத்தை சொல்லி அவர்களையும் குற்றமுள்ளவர்களை நிறுத்தாதபடி நம்முடைய சந்ததி ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் நாம் நிறுத்த பழகுவோமே. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். தேவன் தாமே நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பழம் பகையை இருதயத்திலிருந்து வெளியேற்றுவோம். புதியவர்களாய், புதிய வல்லமை தரித்து கொண்டவர்களாய், மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாய், மனுஷ சாயலாய் அல்ல தேவ சாயலாய், தேவனுடைய தற்சுரூபமாய் இந்த பூமியில நீங்களும் நானும் வாழ்வோம். தேவனுக்கு ரூபம் கொடுக்கிறவர்கள் நாம தானே. நாம் தான் தேவனுக்கு ரூபம் கொடுக்கிறவர்கள். அவர் சொல்லுகிறார், நான் பார்த்துக் கொள்வேன், நான் உனக்காக பழி வாங்குவேன். ஹல்லேலூயா. நல்ல தேவன், நன்றியோடு அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. எல்லா பகைகளையும் இருதயத்திலிருந்து வெளியேற்றுகிற தேவ வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வரட்டும் அப்பா. பள்ளம் பகையெல்லாம் வெளியேறட்டும். பழைய பகைகள் சுட்டெரித்து சாம்பலாக்கப்படட்டும். நாங்கள் புதியவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாய் மாறட்டும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்குள்ள ஊற்றும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பழைய பகையை எடுத்து போட்டு கர்த்தர் புதியவர்களாய் நிலைநிறுத்தி பரலோகத்தின் புத்திரனாய் பரலோகத்தின் புத்திரிகளாய் இந்த பூமியில் எங்களை வாழ வைங்கப்பா. அப்படி நீர் வாழ வைக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.